என் இனிய வலைதள பிரியர்களுக்கு சென்ற வாரம் வரை 440வது கவிதையின் தலைப்பை உங்களுடன் பகிர்ந்துள்ளேன். இந்த வாரம் 441வது தலைப்பிலிருந்து தொடங்குகிறேன். இந்த வாரமும் மக்களுக்கு தேவையானவைகளையும் சமூக சீர்கேடுகளையும் எனக்கான கேள்வியாய் எழுதி வந்துள்ளேன். இந்த கவிதையின் தலைப்பு மக்களை உருவாக்க வேண்டாம் துயருக்கு. தலைப்பு மக்களை உருவாக்க வேண்டாம் துயருக்கு. எல்லாம் தனியார்மயமாகி வருகிறது. பிறகு எதற்கு அரசாங்கம் இருக்கிறது? இதுவா அழகு ஜனநாயகத்திற்கு? இனி மக்கள் யாருக்கு போடுவது வாக்கு? எல்லாம் தனியார்மயமாகி வருகிறது. பிறகு எதற்கு அரசாங்கம் இருக்கிறது? இதுவா அழகு ஜனநாயகத்திற்கு? இனி மக்கள் யாருக்கு போடுவது வாக்கு? தொடரும் வேலையில்லா திண்டாட்டம் இது முதலாளிகளுக்கு கொண்டாட்டம். தொடரும் வேலையில்லா திண்டாட்டம் இது முதலாளிகளுக்கு கொண்டாட்டம். காரணம், இளைஞன் கிடைத்த வேலைக்கு ஓடுவான், கொடுக்கும் சம்பளத்தில் சேருவான். இந்த வேலையில்லா திண்டாட்டம் நீடித்தால் இளைஞன் கிடைத்த வேலைக்கு ஓடுவான், கொடுக்கும் சம்பளத்தில் சேருவான். எதிர்த்து பேச அஞ்சுவான், அவன் சம்பளம் கூட்டி கெஞ்சுவான். எதிர்த்து பேச அஞ்சுவான், அவன் சம்பளம் கூட்டி கேட்டு கெஞ்சுவான். கடன் வாங்கி பிழைப்பான், முதலாளியை கடவுளாய் நினைப்பான். கடன் வாங்கி பிழைப்பான், முதலாளியை கடவுளாய் நினைப்பான். வேண்டும் மக்களை ஆள தகுதியான அரசு, அது மார்தட்டி கொட்டட்டும் முரசு. இனி வேண்டும் மக்களை ஆள தகுதியான அரசு, அது மார்தட்டி கொட்டட்டும் முரசு. இங்கே தொழில் புரிவதற்கு பல வகைகளில் பல வழிகளில் அயல் நாட்டினருக்கு சலுகை கொடுத்து வரவேற்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணின் மாந்தர்களுக்கு வாய்ப்பினை உருவாக்க மலைக்கிறார்கள். அப்படி அவர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சித்தாலும் அவர்களை அலைக்கழிக்கிறார்கள். அயல் நாட்டினருக்கு தனி வரவேற்பு, ஆனால் இந்த மண்ணின் மாந்தர்களுக்கு அலைக்கழிப்பு. ஜனநாயகம் என்பது யாருக்கு? அரசாங்கம் என்பது வேண்டாம் பேருக்கு. ஜனநாயகம் என்பது யாருக்கு? அரசாங்கம் என்பது வேண்டாம் வெறும் பேருக்கு. அரசே படிப்படியாய் செயல்களை மாற்று சீருக்கு. இனியும் மக்களை உருவாக்க வேண்டாம் துயருக்கு. அரசே படிப்படியாய் செயல்களை மாற்று சீருக்கு. இனியும் மக்களை உருவாக்க வேண்டாம் துயருக்கு. இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு. வைரன்.